அன்பான தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களிலே அவர் மிகுந்த அன்பும் பாசமும் உள்ளவராய் இருக்கிறார். அடிக்கப்பட்டவர், இரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தியவர். எதுநாள் வரையிலும் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தாமல் இருப்பீர்கள். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தேவ பிள்ளைகளே, மேன்மை பாராட்டாதீங்க, பெருமை பாராட்டாதீங்க, கோல் சொல்லாதீங்க, யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க. எந்த வீண் வார்த்தைகள் உங்கள் வாயில் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால் உங்களுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை உங்கள் சரீரத்தில், உங்கள் வார்த்தையில், உங்கள் பார்வையில் எல்லாம் கர்த்தருடைய மகிமை இருக்கிறபடினால் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகள், நிச்சயமாக சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் உண்மையான அன்போடு கூட நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.